வீட்டில் இருக்கேன், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்போர்ட் அண்ட் போர்டிங் பாஸ். அப்படி பஸ் வந்தோடனே பஸ்ஸில் ஏறி இந்த ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். அதுவா இதுவான்னு சொல்கிறதுலேயே பாதி நேரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க காம்பேக்ட் சூப்பராக இருக்குது. இந்த டாய்லெட்டு ஒரு மாடல் வச்சுருக்காங்க. இது ஏன் எடுத்து போட்டாங்கன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட். அங்கேருந்து பார்க்குறது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. நான் கூட கொஞ்ச நேரம் நினச்சேன் என்னடா ஃப்ளைட்டு வந்து கடலில் விட போகிறாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அது பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டில் தான் வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு. இது நிற்கும் போது ஒரு டஸ்ட்டு வரும் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. அது பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. அப்பா உயிர் தப்பிச்சிச்சுடா சாமி. எங்கே இருக்கேன்னா ஹமாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தோஹா. இங்கே வந்து இப்போது தெரியாத இடத்துக்கு வந்துக்கிறேன். எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. எனக்கு எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குங்க. எல்லாருக்கும் புது புது முகமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு தெரியுது என்னை வந்து எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. என்னை எப்படி புது முகமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி புது முகமாக இப்போ நான் எல்லோரையும் ஃபீல் பண்ணிருக்கேன். நம்ம படத்துலலாம் பார்த்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஃபாரினர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக எனக்கு என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது நம்ம ஏரியாவா இல்லை வெளி ஏரியாவா இல்லை என்னன்னே தெரிலங்க எனக்கு.